கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 கொரிந்தியர்ல 5ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிது ஆயின என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது பழைய காரியங்கள், நம்ம செய்த பாவ காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கும் பொழுது பாவம் நமக்குள்ளே வராது. நாம் தேவனைப் போல புது சிருஷ்டியாய், புதுசாய் பிறந்தவர்களாய், இதில் ஒரு செடி அதை தொழுத்து வருகிறது அல்லவா? அதே போல் நாம் என்ன செய்வோம்? புது மேனியை தரித்தவர்களாய், அதாவது பழைய காரியங்கள் போல நான் இல்லை. அதாவது சொல்லுவார்கள், நான் பழைய ஆள் கிடையாது, இப்போ நான் வேறு மாதிரி வந்திருக்கிறேன் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அது எப்படின்னா, இப்படி தான். பழைய போல இருந்தால் நீங்கள் என்னை பார்க்க முடியாது. ஏன்னா நான் அப்படிப்பட்டவளாய் ரொம்ப கொடூரமாய் இருந்தேன் என்று நிறைய பேர் சொல்லுகிறதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். ஒரு சிலர் கொலைகாரர், ஒரு சிலர் கோபக்காரர், சிலர் பாவம் செய்த ஏகமாய் கெட்டு போயிருப்பாங்க. ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு புது சிருஷ்டியாய், புது மனுஷனாய் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். நிறைய பேர் நீங்கள் சொல்லுகிறதையும், ஏன் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் அதை யோசித்து பார்த்தால், நீங்கள் அதை ருசித்து பார்த்தால் தெரியும். நாம் முன்பு மாதிரி இல்லை என்பதை கிறிஸ்தவர்களாகிய ஒவ்வொருத்தரும் நீங்கள் யோசித்து பார்த்தால் நன்றாக தெரியும். இப்போது இன்றைக்கி போகி என்று சொல்லுகிறார்கள், பழைய பொருளை எரித்து விடுவார்கள் இல்லையா? பொருளை எரிப்பது அல்லங்க, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்கிற கெட்ட சிந்தனை, செயல்கள் எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு நம்ம புதியதாய் நம்ம பிறந்தவர்களாய் இந்த பூமியிலே வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். தெரியுங்களா? பரிசுத்தமாய் வாழ்ந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். பழைய பாவங்கள் நமக்கு இருந்தால் நிச்சயமாக பிரவேசிக்க முடியாது. அதனால பழையவைகளை நாம் ஒழிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒருவன் உண்மையாலுமே கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிது ஆயின என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ.